எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு வியாபாரியோட கதை. ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாரு. அவரு பெரிய பணக்காரரு, பெரும் செல்வந்தரு. அவர்கிட்ட பொண்ணு, பொருள், பணம், செல்வம், செல்வாக்குன்னு எல்லாமே இருந்துச்சு. அந்த வியாபாரிக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணுன்னா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த பொண்ணுக்காக எல்லாமே அவர் செய்வாரு. அப்போ ஒரு நாள் ஒரு தேவதைக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு. அந்த தேவதை இந்த வியாபாரி கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க. இந்த வியாபாரி சொன்னாரு, நான் உனக்கு உதவி செய்யறேன் தேவதையே, அதுக்கு நீ எனக்கு கைமாற என்ன செய்வ அப்படின்னு. நீ என்ன கேக்குறியோ அதை நான் உனக்கு செய்யறேன் அப்படின்னு சொன்னிச்சு அந்த தேவதை. சரின்னு இவரு அந்த தேவதைக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சாரு. அதுக்கப்புறமா அந்த தேவதை கேட்டுச்சு, சரி உனக்கு என்ன விருப்பம்னு சொல்லு, உன்னுடைய தேவையை நான் பூர்த்தி செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே இவர் சொன்னாரு, நான் தொடர்றது எல்லாமே பொண்ணா மாறணும் அப்படின்னு கேட்டாரு. சரி, நீ தொடர்றதெல்லாம் பொண்ணா மாறும் அப்படின்ற உன்னோட ஆசைய நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவதை மறைஞ்சு போயிடுச்சு. இவரு அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. போற வழியில ஒரு கல்லை தொட்டாரு, அது பொண்ணா மாறிடுச்சு. அங்க இருந்து செடி கொடியை தொட்டாரு, அது பொண்ணா மாறிடுச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே போயிட்டு இருந்தாரு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் பொண்ண ரொம்ப சந்தோஷமா அவரு பிடிச்சாரு. அவரோட பொண்ணு அப்படியே தங்கமா மாறிடுச்சு. அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பொண்ணு இப்படி தங்கமா மாறிடுச்சுன்னு அழுதாரு, புறம்புனாரு, எல்லாமே பண்ணி தேவதை கிட்ட அதுக்கப்புறமா அவருடைய தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டு அந்த வரத்தை அவரு வேண்டான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா? இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரியுமா? பேராசை பெரும் நஷ்டம். அவரு ஏற்கனவே நிறைய பணம் வச்சிருந்தாரு, பொன் பொருள்லாம் வச்சிருந்தாரு. ஆனாலும் அவர் தொடர்றதெல்லாம் பொண்ணா மாறணும் அப்படின்னு தேவதை வரம் கேட்டு வாங்கிட்டு அதனால அவரோட பொண்ணைய அவரு இழந்துட்டாரு. இருக்கிறத வச்சு நாம வாழறதுக்கு கத்துக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட இதை பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு வேற ஒரு கதையோட நம்ம பார்க்கலாம்.